உறவுகளுக்கு வணக்கம். ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு யதார்த்த வாழ்க்கை. உங்களை வெல்ல யாரும் இல்லை, உறுதியுடன் போராடுங்கள். உங்கள் எல்லை இதுவரை என அறியாதவரை போராடுங்கள். உம்மில் ஒருவர் உள்ளார், லட்சிய கனவை நிறைவேற்ற போராடுங்கள். முயன்றவரை முயற்சி செய்யுங்கள். வீழ்வீர் என நினைக்காதீர்கள், இயல்வீர் என உறுதி செய்யுங்கள். துவண்டு போகாமல் துணிவிடம் செல்லுங்கள். எந்நிலையிலும் கலங்காதீர்கள், எவருக்கும் அஞ்சாதீர்கள். வேகமாய் செல்லுங்கள், விவேகமாய் சொல்லுங்கள். பேசுவோர் பேசட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். பொறாமை நிறைந்த உலகை எதிர்கொள்ளுங்கள். பொறுமையுடன் பொறுப்புடன் நிலநாட்டும் உங்கள் வெற்றி கொடியை வேலியை தாண்டி நடைபோடுங்கள். கடந்து போனதை நினைத்து கவலைப்படாதீர்கள். நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அது கடந்து போயிருக்கின்றன. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கு தாழ்ந்து போகும்போது தான் இந்த உலகம் உங்களை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. நீங்கள் அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் பொழுது உங்களுடைய பாதையை வெளிச்சமாகிறது. தனக்குத்தானே தன்னம்பிக்கையுடன் மீண்டும் வரும் வரை ஒருவரின் வேதனை எவராலும் தீர்க்க முடியாது. எல்லா செல்வங்களும் பெற்று இருந்த குபேரனின் மறுபிறப்பே காவிரி பூம்பட்டினத்தின் இரத்தன வியாபாரி திருவேங்கடார் என்கின்ற பட்டினத்தார். எல்லா செல்வங்களும் இருந்தும் அவை அனைத்தும் விட்டு விலகி இருக்கும் இடம் தேடி என் பசி அன்னம் ஊருக்குமுடன் சென்று வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன் என்று பேசி கையார ஏற்று அங்கேனே தின்று கரி துணியை தையாது உடுத்தி வாழ்ந்தவர் பட்டினத்தார். கையிலே ஒரு ஓடு இருந்தும் பிச்சை எடுத்தால் அவன் சம்சாரி ஆகிவிடுவான் என்று ஒரு ஓடு கூட தேவையில்லை என்று வாழ்ந்து காட்டியவர் பட்டினத்தார். இவர் அடிச்சுவட்டை படித்து தெரிந்து கொண்டவர்கள், பக்குவப்பட்டவர்கள். வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்ந்த செல்வம் பெற்றிருந்தாலும் அவர்கள் தன்னை ஏழைகளாகத்தான் எப்போது நினைப்பார்கள். காரணம், செல்வம் நிலையற்றது. நிரந்தரமாக மனித வாழ்க்கையை செல்வம் நீடித்து வருவதில்லை. பன்னீரில் குளித்து தங்கத்தட்டில் சாப்பிட்ட எத்தனையோ பேர் தங்கள் கடைசி காலத்தில் பஸ் டிக்கெட் எடுக்க கட்டணம் செலுத்த வழி இல்லாமல் வீட்டுக்கு நடந்தே போன வரலாறு இந்த நாட்டிற்கே தெரியும். அந்த நிலையிலும் யாரிடமும் அவர்கள் எதையும் கேட்கவில்லை. ஆகையால் செல்வம் இருக்கும் பொழுது எளிமையாக வாழ்ந்தால் செல்வம் நம்மை விட்டு சென்ற பின்பும் நாம் எளிமையாக வாழ்வது நமக்கு ஒரு சுமையாக இருக்காது. இதுதான் வாழ்க்கை உணர்ந்தவர்களின் நடைமுறைகள். இதற்கு பெயர் எளிமை அல்ல, யதார்த்தமான சிந்தனை, யதார்த்தமான வாழ்க்கை என்பதாகும். என்பழி விழிப்புணர்வை விதைப்பது. நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். சொல்வது என் கடமை, முடிவெடுப்பது உங்கள் உரிமை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.